ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9th மேக்ஸ் சாப்டர் 8ல் எக்ஸசைஸ் 8.2ல் ஃபஸ்ட் சம் பார்க்குறோம். ஸோ இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மீடியன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸிமா. பட் மீடியனுக்கு 2 ஃபார்முலாவும் தந்திருக்காங்க. ஸோ அதை நம்ம அடுத்த சம்மில் பார்க்கலாம். இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கொடுத்துருக்க நம்பரை மொதல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் முதல் எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா 21, next 41, 43, 47. 47 பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ 47, நெக்ஸ்ட் 53, 62, 71, 83. ஸோ நம்ம எழுதிருக்கிறது கரெக்டானு பார்க்குறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பரை கவுண்ட் பண்ணுங்கள். எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். இங்கே எழுதிருக்கிறதும் நீங்கள் சேம் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம எழுதுறது கரெக்டு. ஓகே, மீடியன் அப்படிங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிட் வேல்யூ, மிட் பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இந்த 21, இந்த 83 நம்மளுக்கு இதாகும். நெக்ஸ்ட் 41, 71, 43, 62, 47, 53. ஸோ இப்போ நடுவில் இங்கே என்ன இருக்குது 47. ஸோ அப்போ இதோட மீடியன் 47. ஓகே, செகண்ட் சம். ஸோ இது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, மீடியன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மெத்தட்னு சொல்லி கொடுத்தோம் இல்லையா ஃபஸ்ட் சம்மு, இது ஃபார்முலா படி பார்க்கலாம். ஃபார்முலாக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஆட் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா, ஈவன் நம்பராக இருந்தால் ஒரு ஃபார்முலா. ஸோ ஆட் நம்பராக இருந்தால் அப்படின்னா n+1/2 டேர்ம், n இஸ் ஆட். ஸோ ஆடாக இருந்தால் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா, அதான் என்ன அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது கூட ஒன்று ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கிடைக்கிற டேர்ம் தான் நம்மளுக்கு மீடியனாக கிடைக்கும். இதே ஈவனாக இருந்தது அப்படின்னா n/2 டேர்ம் ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1 டேர்ம் by 2. ஸோ n is ஈவன். ஸோ n ஈவனாக இருந்தால் மொத்த டேர்ம் டிவைடட் பை 2 பண்ணும்போது ஒரு டேர்ம் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்தராவது டேர்மு அது கூட அடுத்த உள்ள டேர்ம். இப்போ இது வந்து n/2 நம்மளுக்கு ஆட் நம்பர்னு வைங்களேன், சாரி ஈவன் நம்பருங்கும் போது இப்போ 6/2 நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா தேர்ட் டேர்ம் ப்ளஸ் ஃபோர்த் டேர்ம். ஸோ தேர்ட் டேர்மையும் ஃபோர்த் டேர்மையும் ஆட் பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது தான் மீடியன். இதே ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் பார்த்து தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ 9 டேர்ம்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 5, சாரி இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4 போயிட்டு நடுவில் இருக்க 5th டேர்ம் வந்து நம்மளுக்கு மீடியனாக கிடச்சிச்சு. ஸோ இதே நீங்கள் ஃபார்முலா அப்படி போட்டாலும் உங்களுக்கு இதே தான் கிடைக்கும். இப்போ அதுதான், இப்போ 9 இருக்கா இதில். ஸோ 9 + 1 நம்மளுக்கு என்ன 10, 10/2ங்கிறது 5. ஸோ 5th டேர்ம் இப்போ என்ன 47. அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபார்முலா படி கேட்டுக்கிறதுனால நம்ம ஃபார்முலா படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆட்னா என்ன ஃபார்முலா, ஈவன்னா என்ன ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கொடுத்துருக்க போது நம்பர்லாம் என்ன பண்ணிக்கலாம், அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேன். இப்போ நம்ம மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ n வந்து நம்மளுக்கு எத்தனை 10. ஸோ 10ங்கிறது நம்மளுக்கு என்ன ஈவன். ஸோ ஈவன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு n/2 டேர்ம் ப்ளஸ் n/2 ப்ளஸ் 1th டேர்மு. ஸோ அப்போ மீடியன் ஈக்குவல் டு n/2 அப்படிங்கும்போது 10/2 டேர்ம் ப்ளஸ் 10/2 ப்ளஸ் 1th டேர்ம் பை 2. ஸோ அப்போ என்ன வரும் 5th டேர்ம் ப்ளஸ் 6th டேர்ம் பை 2. ஸோ இப்போ 5th டேர்ம் பார்க்கலாம். 1 2 3 4 5. ஸோ 44 ப்ளஸ் 6th டேர்ம் நம்மளுக்கு 44 தான் இருக்குது, டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 88 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 44. இப்போ இதே நான் போன சம்மரி போட்டாலும் நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். பாருங்கள், இப்போ 31 86 கேன்சல் பண்ணலாம், 35 86 36 60 37 51. ஸோ 2 44 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு அப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கும்.
ஸோ ஃபார்முலா அப்படி நீங்கள் கேட்டிருக்கிறதுனால நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.